ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது பிரபல பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது நீங்கா துயரத்தை அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரை உலகத்தையும் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இசை உலகின் ஜாம்பவானாக திகழ்ந்திருக்கக்கூடிய ஜானகி அவர்களினுடைய பாடல்கள் அப்படிங்கிறது இன்றும் நாம் கேட்கும்போது நம்மளுடைய மனதில் ஒரு விதமான அமைதியும் சாந்தமும் நிம்மதியும் குடிகொள்ளும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காந்த குரல், தேனிசை குரல் அவங்களுடையது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் ஆழ்ந்த இடம் பிடிச்சிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய கணவர் இறந்த நிலையில் தற்போது ஒரு வருடத்திற்கு முன்பு அவங்களுடைய ஒரே மகனான முரளிகிருஷ்ணா அவர்களும் மரணித்திருப்பது அவங்கள ரொம்பவே தனிமையில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த தனிமை அப்படின்ற அந்த விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை ரொம்பவே ஆட்கொள்ளும். அதற்காக நம்ம சில விஷயங்களை செய்வோம். நம்ம பாடல்கள் கேட்கிறது, செல்ல பிராணிகள் வளர்க்குறது, நிறைய நட்பு வட்டாரங்களை சேர்த்துக்கொள்வது அப்படின்னு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில திருப்பு முனைகளை ஏற்படுத்திக்குவோம். ஆனால் ஜானகி அம்மா அப்படி கிடையாதுங்க. அவங்களே தனிமைப்படுத்தி கொண்டாங்க. அவங்க பொது வெளியில் தோன்றாமல் எல்லா விஷயத்தையுமே முடக்கிட்டாங்க அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நிறைய கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாங்க, நிறைய பாடல்கள் ஒப்பந்தம் பண்ணி பாடுவாங்க, ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணும் பொழுது அவங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வருடமாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொது நிகழ்வுகள்லையும் தோன்றாமல் மேடையில் போய் பாட்டு பாடுறது எல்லாத்தையுமே அவங்க ஒதுக்கிட்டாங்க. இதற்கு பிறகு நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக ஓய்வு எடுக்க போகிறதாக அறிவித்து அவங்க மைசூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. மைசூரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அவங்களே தன்னைத்தானே ஒரு தனிமைப்படுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது. யாரையும் சந்திக்காமல் எந்த ஒரு பொது வெளியிலையும் தோன்றாமல் அவங்க அவங்க உண்டு, அவங்க வேலை, அவங்க பாடின பாடல்களை கேட்கறது, செல்ல பிராணிகளை வளர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ஆர்வம் காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தற்போது ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கணக்க செய்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க காலமானதற்கு பிறகு அவங்க வளர்த்த செல்ல பிராணிகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. என்னதான் ரசிகர்களோ திரைத்துறையினரோ நீங்கா துயரத்தில் இருந்தாலும் கூட அவங்க கூடவே வளர்ந்து அவங்க கூடவே எல்லா விஷயத்தையும் செய்து அந்த செல்ல பிராணிகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய செல்ல பிராணியான நாய் என்ன பண்ணியிருக்குன்னா சாப்பிட்றது கிடையாதான், தூங்கிறது கிடையாது, எந்த நேரமும் தன்னுடைய எஜமானியை நினச்சி அழுது கொண்டே இருந்துதான். திடீரென்று காணாமல் போன அந்த நாயை தேடி அலைஞ்சிருக்காங்க. தேடி அலையும் போது அங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அவங்க சமாதிக்கிட்ட பார்த்ததா ஒரு ஞாபகம் இருக்குது, அங்கே போய் வேணால் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாய் பார்த்திங்கன்னா ஜானகி அம்மா அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல சமாதியில் பார்த்திங்க அப்படின்னா படுத்துக்கொண்டு அழுதுட்டுருக்கு அப்படின்னு அங்கே அவங்க அந்த நாயை தேடி போனவங்க அந்த காட்சியை கண்டதும் அவங்களே கண் கலங்கிட்டாங்க. ஒரு நாய், ஒரு ஜீவன், 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவனுக்கு இவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த செல்லப்பிராணி பார்த்திங்க, அந்த செல்லப்பிராணியை பற்றி சில விஷயங்கள் அவங்க வேலை செய்ய அந்த வீட்டில் வேலை செஞ்சவங்க ஜானகி அம்மா கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தினமும் பார்த்திங்க அப்படின்னா ஜானகி அம்மாவுடைய ரெகுலர் வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்கும் பொழுது அவங்க பாடின பாடல்களில் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய செல்ல பிராணிகள் அவங்கக்கிட்ட விளையாடுறது, அவங்கள சுற்றி ஒடியாடுறது, அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு தலையசைக்கிறது, வாழை ஆட்டுறது, அவங்க அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு கத்துறது போன்ற
போன்ற செயல்களெல்லாம் செய்யுமா. இதை பார்த்து ஜானகி அம்மா ஓரளவுக்கு வந்து மனம் தேர்ச்சி கொண்டதாக சொல்கிறாங்க. இந்த செல்லப்பிராணிகளினுடைய இந்த சுட்டித்தனமான இந்த செய்கை வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புன்னகையை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு விதத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய கணவனும் ஒரே மகனுமான இருவருமே தன்னை விட்டு பிரிந்தாலும் ஏதோ ஒரு சோகத்தில் இருந்திருக்கக்கூடிய அவங்களுடைய மனதிலையும் ஒரு விதமான நம்பிக்கையையும் ஒரு விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னா அந்த செல்லப்பிராணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த செல்லப்பிராணி தன்னுடைய எஜமான் இறந்தது வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எஜமான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அழறது. அந்த பாடல்களை வந்து கேட்கும்போது அது எப்படி தலையாட்டுச்சோ அதே மாதிரி அவங்களுடைய சமாதியில் போய் தலையாட்டி அதே மாதிரி பாடல்களை வந்து ஒரு விதமாக கத்துறது போன்ற செயலை செய்கிறத பார்த்து வந்து ரொம்பவே வந்து அவங்க வேதனைப்பட்டிருக்காங்க. இதற்கு பிறகு அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ல பிராணியான அந்த நாய்க்கு நாம் எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரியாமல் குழப்பி போயிருக்கிறதாக வந்து அங்கே இருக்க பலரும் வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பலராலும் பேசப்பட்டு வருதுங்க. சமூக வலைத்தளங்களில் இது ரொம்பவே வேகமாக பரவிட்டு வருது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மனதில் வந்து இந்த இந்த காட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கணக்க செய்யுது. இது கேட்பவர் நம்மளே இதை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனமே ஒரு செல்ல பிராணிக்கு ஒரு இவ்வளவு 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவனுக்கு இவ்வளவு ஒரு பாசமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கே தோன்றுது இல்லைங்களா. அதே மாதிரியே அந்த பிராணியினுடைய நிலையில் இருந்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அது எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கே புரியும் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜானகி அம்மா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க பாடின பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா 20 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து பாடல்களை பாடி அசத்தி இருக்காங்க. அதிலும் 17,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்களாம். மீதி பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பம் சாங்ஸு, கச்சேரியில் பாடக்கூடிய பாடல்கள், சுவாமி பாடல்கள், இந்த மாதிரி நிறைய பாடல்களையும் அவங்க வந்து பாடியிருக்கிறதாக கூறப்படுகிறதுங்க. ஆனாலும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆண் குரல்லையும் பாட தெரியும் அப்படின்னு வந்து பலரும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாடலில் வந்து 3 விதமான குரல்களில் பாடி அசத்தி இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதாவது மகளிர் மட்டும் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மாடர்ன் கேலாக ரேவதிக்கும் ஐயர் ஆத்து பொண்ணு மாதிரி ஊர்வசிக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சென்னை தமிழில் பார்க்கும் பொழுது ரோஹிணி அவர்களுக்கும் வந்து பாடல்களை வந்து லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பாடியிருக்காங்க. வெவ்வேறு டோனில் வந்து அவங்க வந்து பாடி அசத்தியிருக்காங்க. ஒரே ஆள் 3 விதமான குரல் வளத்தில் வந்து பாடியிருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பேச்சு வழக்குலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வித்தியாசத்தை வந்து அந்த பாடல் மூலமாக நமக்கு காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே வந்து பேசப்பட்டிருந்தது. ரொம்பவே அனைவரையுமே வந்து ஆச்சரியப்படுத்தியிருந்தது. நம்மளை வந்து வியக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அது இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஜானகி அம்மா அவர்கள் வந்து இன்று நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நீங்கா ஒரு துயரத்தை வந்து ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.